இந்தா இந்தா இந்த ரசம் டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்காது. என்ன எலோடா இது? ரசம். இது ரசமா இல்ல ஏதோ சுடுதண்ணிக்கு வந்து மஞ்சளை நினைச்சு ஏதோ கெட்ட கனவு வந்த மாதிரி இருக்கு. எங்க அப்பா எல்லாம் எப்படி வைப்பாரு தெரியுமா? அவர் அப்படி ஒரு தக்காளியை பார்த்தாவே அவ்வளவுதான் வேர்ல்டு கிளாஸ் ரசமா அது மாறிடும். இந்த ரசமே நல்லா தானே இருக்கு. உப்பு கம்மியா இருக்கு, காரம் கம்மியா, ஹெல்தியான ரசம். அவரோட ஆறாவே வந்து ஒரு நல்ல ரசத்தை ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அவருக்கு அடுப்பே தேவையில்லை நரேனு, சூப்பரா பண்ணுவாரு நரேனு. நீ போய் என்ன பண்ணு, உங்க அப்பா ரசம் சொல்லி நீ சாப்பிட்டு எனக்கு ஒண்ணு வெட்டி கொண்டு வந்து சரியா? கேமையாட்ட பேசாத, அது அப்ப இப்ப நீ இருக்கேல ஒழுங்கா தெரிஞ்சுக்க மாட்டியா? எனக்கு தெரியாது ரசம் வைக்க, வேணும் உங்க அப்பா வைக்க சொல்லு. நான் வைக்கிறதுக்கு தான் அப்ப சாப்பிட முடிஞ்சா சாப்பிட, இல்லைன்னா உட்காந்து. சுடுதண்ணி மாதிரி இருக்கு, கேமையா பேசிட்டு இருக்கிற. இருந்தா நீ இல்ல சுடு தண்ணி வச்சு சாப்பிடுவேல, அந்த மாதிரி நினைச்சு சாப்பிடப்போ போய் தலப்பா. நான் அப்படிதான் வைப்பேன். பேலஸ்ல இருந்துட்டு இப்படி ஒரு கேண்டீன்ல வந்து குடியிருக்கணும்னு தலையில சி. பா என்னடா? எனக்கு தெரிஞ்சு இதுல ஏதோ ஃப்ரேம்வேர் கிராஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். புதுசா வாங்கணும். என்னதான் உனக்கு தெரியுது? எங்க அப்பாலாம் அப்பயே வந்து இந்த வீடு அந்த வீடு எழுத்த வீடுன்னு எல்லார் வீட்லயும் வந்து டிவி ரிப்பேர் ஆனா எங்க அப்பாவை தான் கூப்பிடுவாங்க. அவருக்கு ஒரு காப்பர் வயரு ஒரு குண்டூசி இருந்தா போதும், அப்படியே சரி பண்ணிடுவாரு. உனக்கு என்ன தெரியுது? அந்த காலத்துல ஆண்டனா சரி பண்ணியிருப்பாரு. காப்பர் வயர் குண்டூசி மட்டும் வச்சு எங்கிட்ட வேணா திருப்பி நிக்க வச்சிடலாம். இது அப்படியா பண்ணுவேன்? அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து ஒரு விசில் அடிச்சா போதும் தானா வைஃபை ஆன் ஆயிடும். என்ன அந்த அளவுக்கு வந்து வைஃபையே மரியாதை கொடுக்கும் எங்க அப்பாவுக்கு. எதுனாலும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்க கூடாது சரியா? அதை தான் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். புரியுதா? உங்க அப்பாட்ட கொண்டு போய் என்ன விசில் அடிக்க சொல்லு. ஆன் ஆயிடுச்சு சரியாயிடுச்சுன்னா என்கிட்ட கொண்டு வா, பாத்துக்கலாம்ப்பா. நீ பேசாத சரியா? நானும் பாத்துட்டு இருக்கிறேன், 2 மணி நேரமா பாத்துட்டு இருக்கிறேன். ஏதோ ரூபிக்ஸ் கியூப பாக்குற மாதிரி இதையே பாத்துட்டு இருக்கிறேன். ஏதாவது உனக்கு தெரியுதா? சரி பண்ண தெரியுதா? அது ஆண்டனா வேற, இது நெட்வொர்க், அது இது வேற. அதுக்கு இதுக்கு இருந்தா சம்மந்தம் இருக்கா? டெக்னாலஜி வேணா டெவலப் ஆகலாம் என்ன, ஆனா டேலண்ட் ஒண்ணுதான், அறிவு இல்லைன்னு ஒத்துக்க. இவ்வளோ பேசுறேல்ல, அப்புறம் என்னத்துக்கு என்னை மாதிரி ஒரு ஸ்லோ பாய் வந்து கட்டுறதுக்கு உங்க அப்பா ஓகே சொன்னாரு? உங்க அப்பா கூட இருந்திருக்க வேண்டியதானே? அவர் வந்து செல்ஃப்லெஸ் மேன் சரியா? தனியாவே அவரால் எல்லா வேலையும் பண்ண முடியும். ஆனா உனக்கு அப்படியா? என்னைய மாதிரி வந்து ஐக்கியூ நிறைஞ்ச குடும்பத்துல இருந்து ஒரு பிள்ளைய வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாரு உங்க குடும்பத்துக்கு. புரியுதா? பண்ணிக்கிறாரு. நீ பண்ணவே வேணாம். எங்க அப்பா ஊருக்கு என்னைக்காவது வருவாரு, அப்ப ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. அப்ப மட்டும் பண்ணாம இருக்கட்டும், மண்டையில காலத்துக்கு போறேன். நான் போய்க்கிறேன் இப்போ. நல்ல எருமை மாட்டுல மழை மேய்ச்ச மாதிரி சும்மா சாப்பிட்டு தூங்குறத லைக். ஆமா இன்பா இங்க வா. என்னடா? நான் தெரியாம தான் கேட்குறேன். ப்ளூ சாரி எடுக்கலாம் காலையில கடைக்கு கூட்டு போனேன். தனி நைட் ஆகி போச்சு. ப்ளூ சாரிலேயே 400 காமிக்கிறாங்க. எல்லாமே ஒரே கலர் தானே, எடுத்து வர எல்லாம் ஒரே கலர். யார் சொன்னா? லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, மிட் நைட் கிரியானு, அதுக்கப்புறம் பீகாக் டீல், அந்த மாதிரி பல ப்ளூஸ் இருக்குடா. ஓ நோ. அதை இன்னும் எடுக்கலையே, எடுத்து வந்து எதுவுமே என் பியூட்டிக்கு ஏற்ற மாதிரி இல்ல. என்ன பண்றது? அந்த கடை நல்லா இல்ல, நீ அதுக்குள்ள கூட்டு வந்துட்ட. இன்னும் 4 கடைக்கு ஏறி இறங்கியிருப்பேன். ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சு, இன்னும் நாளைக்கு விடிய விடிய ஏறி இறங்க. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ என்னாச்சு? அங்க எவ்வளவு கால் வச்சு தெரியுமா எனக்கு? அதான் நரேனு, எனக்குன்னு போனா இப்படிதான் பண்ணுவேன் நரேனு. எங்க அப்பாலாம் எப்படி தெரியுமா? எங்க அம்மாவை கூட்டிட்டு போனா இந்த பக்கம் 10 பைய இந்த பக்கம் 10 பைய புடிச்சுக்கிட்டு நிப்பாரு. அதுவும் அவரே வந்து அந்த சாரியெல்லாம் வந்து அப்படியே ரசிச்சு பாப்பாரு. சூப்பரா இருக்கு, இது உனக்கு நல்லா இருக்கும், இது உனக்கு நல்லா இருக்கும்னு எடுத்து எங்க அம்மா கொடுக்கறது இல்லாம அப்படியே வந்து தோடு எடுத்துக்கடி இந்த சாரிக்கு மேட்சா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. அப்படியே ஒரு கோயில் மாதிரி நடத்துவாரு எங்க அம்மாவை. நீ என்ன பண்ற? அதான் உங்க அப்பா போன ஃபங்க்ஷனுக்கு நின்றுட்டே தூங்கினதை பார்த்தோமே. ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பீங்களாட்டு இருக்குது, நின்றுக்கிட்டே தூங்குறதுக்கு. அவர் பாட்டுக்கு ஜாலியாக வந்து தூங்கிட்டு எந்திரிச்சு அப்படியே கூட வந்துடுறாரு. அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து மெடிடேட் பண்ணிட்டு இருப்பாரு, தூங்கலாம் மாட்டார். கண்ணை மூடி வந்து அந்த பியூட்டி ஆஃப் சில்க் நினைச்சு மெடிடேட் பண்ணிட்டு இருப்பாரு. என்னது பியூட்டி ஆஃப் சில்கா? அதுதான்டா உனக்கு இப்படித்தான். சில்க் கிடையாது, சில்க் 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 சாரி வச்சிருப்பாங்கல்ல, அதை பார்த்து அது ஒவ்வொன்றும் எப்படி பண்ணியிருப்பாங்க, இந்த கலர் எப்படி வந்திருக்கும், எந்த கலரை மிக்ஸ் பண்ணா எந்த கலர் வரும். ஆமா, ஜவுளி கடையில பூரா சில்க் சாரியா இருக்குது. சில்க் எங்க போய் இருந்தாலும் கண்ணை மூடிட்டு சில்க் சாரி நினைக்கிறேன். இதெல்லாம் பத்தி பேசாத. எங்க அப்பா கிளாஸ பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது. நீ ஒரு ஹஸ்பண்ட் எக்ஸாஷன். இன்பா என்னது இது வந்துச்சா? ஒரு நாளைக்கு 3 பார்சல் வருது. வாங்கி வச்சு நீ அமேசான் வேர் ஹவுஸ் ஆரம்பிக்க போறியா? ஓ, இப்ப கணக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட நீ. எங்க அப்பா எல்லாம் வந்து எப்படி தெரியுமா? சம்பளம் வந்தோடனே வந்து இந்தாமா அப்படின்னு அந்த கவரோட கொடுத்துருவாரு எங்க அம்மாட்ட. எங்க அம்மா தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. திருப்பி வந்து டீக்கு பஸ்ஸுக்குன்னு ஒரு காசு திருப்பி வாங்க மாட்டார் தெரியுமா? உங்க அப்பா அந்த காலத்துல வாங்கினது 4 டிஜிட் சேலரி. என்ன இப்ப ஏதோ ஆர்கானிக் ஹிமாலயன் பிங்க் சால்ட் அது வாங்குறியே, அது எனக்கு போயிட்டு வர பெட்ரோல் விலையோட ஜாஸ்தி. 2 பேருக்கு
ஹெல்தின்னு சொல்லி தான் வாங்குறேன். நான் கேட்கல. எங்க அப்பா எப்படி மேனேஜ் பண்ணுவாரு தெரியுமா? அப்பயே 6 பேரை மெயின்டைன் பண்ணாரு. 3 மாடு, 2 பேருக்கு கல்யாண செலவு, அது மட்டும் இல்லாம வீட்டு செலவு அத்தனையும் பாத்துக்கிட்டாரு. தெரியுமா அந்த காசுலயே? நீ ஆனா அப்படியே எக்ஸல் சீட்ல எழுதி வச்சு கணக்கு கேக்குற. ஆமா, நீ கணக்கு சொன்னா நான் ஏன் கேட்க போறேன்? அது எதுக்கு கேக்குற முத? ஐயோ கடவுளே, இதுக்கெல்லாம் கணக்கு பாக்குறானே. நகையெல்லாம் தூக்கி ஓட்ட கொடுத்தா கட்டி கொடுத்தாரு, இத்தினோண்டு உப்புக்கெல்லாம் கணக்கு பாக்குற. அப்பா வந்து நெட்ஃபிளிக்ஸ்க்கு, சொமேட்டோக்கு என்ன, அப்புறம் அந்த மூஞ்சிக்கு ஏதோ போடுவிய, அது என்ன? எந்திரா, மணி 8 ஆயிடுச்சு. சனப்பண்ணி மாதிரி தூங்கிட்டு இருக்கன்னோ. எந்திரி. தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு கொண்டு வா. 104 டிகிரி ஃபீவர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. 104 டிகிரியா? அதெல்லாம் இல்ல, 94.5 தான் இருக்கு. அவ்வளோ காய்ச்சல்லாம் கிடையாது. எந்திரி. என் வலி எனக்கு தாண்டி தெரியும். உள்ள மூளை நடுங்கிறது எனக்கு தானே தெரியும். மூளைலாம் உனக்கு நடுங்கும். சும்மா சொங்கி மாதிரி பேசிட்டே இருக்காத நரேனு. ஒரு காலத்துல எல்லாம் எங்க அப்பா புயல்லையே வந்து அதுவும் உடஞ்ச காலோட எனக்கு பால் பவுடர் வாங்க போவாரு தெரியுமா? அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு வந்து அப்படியே மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி. அந்த டைம்ல மழையில நனைஞ்சுக்கிட்டே வந்து ஒரு தும்மல் கூட தும்மாம மேல ரூஃப்ல உட்காந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருந்தாரு. நீ என்னன்னா இப்படி இருக்கிற? உங்கள் அப்பா பாகுபலியாகவே இருந்து போட்டோம். நான் சாதாரண மனுஷன் வித்து வைரல் இன்ஃபெக்ஷன். வைரல் இன்ஃபெக்ஷன் நீயா சொல்லிக்க. நீயா வந்து அப்படியே மூளை நடுங்குதுன்னுவ. இன்னைக்கு லீவ் போடுறதுக்கு குழந்தைங்கலாம் வந்து சொல்லும்ல, அது மாதிரி ஏதாவது ரீசன் சொல்லாமல் எந்திரா. எங்கள் அப்பாலாம் சிங்கம் மாதிரி, நீ என்னன்னா பள்ளி கொசுவுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிற. அன்னைக்கே எங்கள் அப்பா சொன்னார், வேணாமா இவன் ரொம்ப சாஃப்டாக தெரியறான்ட்டு. நான் தான் கேட்கல. இப்போ நீ எனக்கு டீ போட்டு வரியா, இல்லை உங்கள் அப்பா கால் பண்ணி இவர்கிட்ட இருந்து எப்படியாவது என்னை காப்பாற்றி கூப்பிட்டு போயிருங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறதா? சொல்லு போ, ஃபோன் பண்ணி சொல்லு. எப்படியும் டீ போடாமல் விட மாட்டேன். நீ முதல் எந்திரிச்சு பல்லையாவது விளக்கு. ஏன் இவ்வளோ வெங்காயம் வாங்கிட்டு வர சொல்கிற? என்னத்துக்கு இப்போ பைல்ஸ் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு? 2 மாடி தூக்கிட்டு வர முடியல, முதுகெல்லாம் இப்படி கட்ட 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 சவுண்டு வருது. 2 மாடி இந்த 5 கிலோ வெங்காயத்துக்கு 2 மாடி தூக்கிட்டு வந்ததுக்கு ஓல்டு ப்ரெஷர் குக்கர் மாதிரி இப்போ மூச்சு வாங்கிட்டு இருக்கிற. வலிக்குது, என்ன பண்ண சொல்ற? அந்த காலத்துல எல்லாம் எங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணுவாரு? மார்க்கெட்டுக்கு வந்து சைக்கிள்லயே போவாரு. அதுவும் போயிட்டு 20 கிலோ அரிசியை தூக்கிட்டு மாடிக்கு ஏறி வருவாரு, இப்படியே முதுகுலயே வச்சுக்கிட்டு. மட்டும் இல்ல, மல்டி டேலண்டட் எங்க அப்பா. என்ன, அதே டைம்ல கந்தசஷ்டி கவசம் வேற பாடிக்கிட்டே வருவாரு. அப்படி இருந்தவரு. அவருக்கு ஒன்றும் உன்னைய மாதிரி ஜிம் மெம்பர்ஷிப்போ இல்ல புரோட்டீன் ஷேக்கோ எல்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் பழைய சாதம் உனக்கு அதை கொடுத்தா நீ கரெக்டா இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்பாவை டீ கூட்லேயும் இரும்புலேயும் செஞ்சாங்க. என்ன, என்னைய சாஃப்ட்வேர்லேயும் பொரோட்டாலே செஞ்சுருக்காங்க. எங்கள் அப்பா கூடலாம் என்னை கம்பேர் பண்ணாது. அது அந்த காலம், இது இந்த காலம். சரியா? எங்க அப்பா ஏதோ பெரிய ஹீரோவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு அப்படின்னு வந்து நினைச்சேன். என்ன, அப்படியே கடல் தாண்டி மலை தாண்டி என்னைய வந்து கையில் மீதக்கும் கனவாணி அப்படின்னு ஏங்கிட்டு போவான்ட்டு. ஏந்திட்டு தமிழும் எனக்கு வர மாட்டேங்குது, டென்ஷன் ஆனா. ஏந்திட்டு போவான்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன பண்ற? இந்த மூட்டையை தூக்குறதுக்கு அப்படின்ட்டு வர. மண்டை பாரு, பாதி கட் ஆயிருச்சு. எத்தனை வாட்டி தான் உனக்கு சொல்லி கொடுக்கறது? ஆங்கிள், போன் ஆங்கிள் கரெக்டா இப்படி பிடிக்கணும்ட்டு. கீழே வச்சு எடுத்தா இப்படி ஆன்டி மாதிரி தெரிவேன், கொஞ்சம் மேல வச்சு எடுக்கணும்னு தெரியாதா உனக்கு? 45 போட்டோ எடுத்துட்டேன் இது வரைக்கும். கையெல்லாம் வலிக்குது. எல்லா போட்டோலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அங்க இருக்கிறதா இதுல வரும். எங்க அப்பா அந்த காலத்துல எல்லாம் வந்து கோடாக் கேமரா இருந்துச்சு பாத்தியா, ஓல்டு. அதுல எடுப்பாரு. அதெல்லாம் ஃபில்டர் தேவையில்ல, ரீடேக் தேவையில்ல, ஒரே ஒரு கிளிக், அவ்வளவுதான். சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு போட்டோவையும் வந்து என்னைய வந்து அப்படியே ரவிவர்மா பெயிண்டிங் மாதிரி எடுத்து கொடுத்துருந்தேன். அப்போ உனக்கு 5 வயசு. என்ன, அது குறையா இருக்கு இது குறையா இருக்குன்னு சொல்ல கூட தெரியாது. அது டெவலப் பண்றதுக்கு 3 நாள் ஆகும். அப்ப நீ எப்படி இருந்திருப்பன்னு கூட உனக்கு மறந்துருக்கும். அது பேரு பேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? உனக்கு வந்து வெறும் 128 GB ஸ்டோரேஜ் மட்டும்தான் உன் போன்ல இருக்குது. சரியா? ஆனா ஒரு டேலண்ட்டும் கிடையாது. எங்க அப்பாவுக்கு விஷன் இருந்துச்சு, அதனால சூப்பரா எடுத்து கொடுத்தாரு. இப்ப உனக்கு கை நடுக்கம் மட்டும்தான் இருக்குது. நல்ல நரம்பு தளர்ச்சி வந்து உனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு.
இன்பா வயரெல்லாம் பூரா ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு, பூரா சாயுது. என்ன ஸ்பார்க் வருது பூரா, அதுல இருந்து எலக்ட்ரிஷியன் தான் கூப்பிடணும். பார்க்கா இது வயர்ரா, இதுன்னு தீபாவளி பட்டாசா? அப்பாலாம் அந்த காலத்திலேயே புயல் வந்துட்டு இருக்கும், அப்பயே வந்து வீடு ஃபுல்லா ரீவயர் பண்ணாரு. கால்ல ரப்பர் செருப்பை மாட்டிக்கிட்டு இளையராஜா பாட்டு ஓடிட்டு இருக்கும், அதுக்கு விசில் அடிச்சுக்கிட்டே வேலையை பார்ப்பாரு. எலக்ட்ரிசிட்டி அவர் எப்படி தெரியுமா ஹேண்டில் பண்ணுவாரு? அவர் வளர்க்குற நாய்க்குட்டி மாதிரி ஹேண்டில் பண்ணுவாரு. எலக்ட்ரிசிட்டி எங்க அப்பாவும் அப்படி ஒரு க்ளோஸ். நீ தான் இருக்கியே. உங்க அப்பா நடமாடும் அற்புதமாவே இருந்துட்டு போறாரு, நல்லா எலக்ட்ரிசிட்டி வச்சு மேஜிக் கூட காமிச்சிட்டோம். ஆனா எனக்கு என் உயிர் தான் முக்கியம். அதான்டா எங்க அப்பா அன்னைக்கே சொன்னாரு, ஃபியூஸை ஹேண்டில் பண்ண முடியாதவனால ஃபேமிலியை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. அப்ப புரியல, இப்ப புரியுது. ஆமாடி, உங்க அப்பா வந்து வயரிங் வேலை பார்க்க சொல்லி கால் பண்ணி கூப்பிடு. லைட் எரியட்டும், அப்புறம் பார்த்துக்குருவோம் என்னன்னு. வர சொல்றி கால் பண்ணி. லெஃப்ட் திருப்பு, லெஃப்ட் திருப்பு, லெஃப்ட் திருப்புனா ஓ லெஃப்ட் இல்ல, ஏன் லெஃப்ட் திருப்பு, லெஃப்ட்டுக்கு திருப்புடி. எதுக்கு இப்ப கத்துற? நீ கத்துறதுனால கார் டேர்ன் ஆயிருமா? ஆமாடி, 6 மாசமா கார் ஓட்ட கத்துக்கிற. ஆமை கிட்ட கொடுத்திருந்தாலே இந்நேரம் அது பார்க் பண்ண கத்துக்கும். ஆமா. ஆமே. எதுக்கு இப்ப கத்திக்கிட்டே இருக்க? எங்க அப்பாலாம் எப்படி தெரியுமா கார் சொல்லி தருவாரு? அப்படியே உட்கார்ந்தாருன்னா லாஃபிங் பூத்தா மாதிரி அப்படியே சிரிச்ச முகமா இருப்பாரு. அதை பார்த்தாவே ஓட்டணும்னு தோணும். நான் கிளச்சை விட்டு தெரியாம இப்படின்னு சடன் பிரேக் போட்டா கூட அது கிளச் மிஸ்டேக்குடா, உன் மேல ஒரு தப்பு கிடையாதுன்னு சொல்லுவாரு. நீ என்னன்னா ஏன்டா இப்படி வரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க? ஆமா, அப்படி ஓட்ட சொல்லி கொடுத்தா இன்னும் இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கிற. ஆமா, டச் விட்டு போச்சு. முன்னாடிலாம் சூப்பரா ஓட்டுவேன், ரேஷ் டிரைவரா இருந்தேன் நானு. இன்சூரன்ஸ் வந்து நான் கட்டுறேன் காருக்கு, ஒன்னு அந்த புத்தாவோ உங்க அப்பாவோ வந்து கட்டல, சரியா? இதுக்கு தான் நான் உங்ககிட்ட எல்லாம் கத்துக்கவே கூடாது. நான் டிரைவிங் கிளாஸே போய் கத்துக்கிறேன். அங்க போய் இன்னும் இதுக்கு மேல திட்டுவாங்க.